ஸ்டார்ட்டிங் ஸ்டோரி சீன்லயே, "ஏய் அது லைம் தானே? ஏய் நான் நினச்சு பார்க்கலப்பா தனியாளா நின்னு டைல ஐநேஸே காப்பாத்திட்டாருப்பா பெரிய ஆள்ப்பா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசினுங்க. அவரு இதை ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவரு கிட்ட பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாருப்பா அப்படின்னு சொல்ல பொண்ணுங்க. "அவன்பா வந்துட்டாருப்பா ஆ ஆ ஆ ஊ" அப்படின்னு பொண்ணுங்கள கத்தினுங்க சுத்தி. "ஏய் நீ வந்துட்டியா? உன்னை பார்க்கவே முடியல" அப்படின்னு கேட்க ஹீரோனி. "அதெல்லாம் இல்லப்பா அவனுக்கு அடிச்ச அடியில் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு" சொல்ல பக்கத்துல இருக்கவன். "அதெல்லாம் இருக்கட்டும், இங்க நடக்கிற விஷயம்லாம் உண்மையா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஐநேஸை நீ காப்பாத்திட்டியாமே? ம். நீ இந்த இந்த அகாடமிக்கு நீ ஹீரோ ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்ல, "டேய், இந்த அகாடமியை நான் சைலண்டா இன்ட்டு போயிடலாம்டா பார்த்தேன். நீங்களா அதை ஒன்று விட்டுன்னு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஏற்கனவே அவன் வேற ஒரு பைத்தியம் வேற. இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான் வேற" அப்படின்னு ஹீரோ சொல்லினுங்க. அக்னியும், "நீ நல்ல வேலை தான் செஞ்சுக்கிற. அக்னியும், நீ நல்ல வேலை செஞ்ச. அவனுக்கு நீங்க யாருன்னு நீ காட்டிட்ட" அப்படின்னு சொல்ல, நான் காட்டிட்டதா" அப்படின்னு சொல்ல, ஒரு விஷயம் நீ கேள்விப்பட்டியா? நம்மள டீமஸ் வார்ட் கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் போய் நம்ம யாருன்னு காட்டி ஆகணும் அப்படின்னு அக்னி சொல்ல, அவனை மட்டும் ஜெயிச்சா ராயல் ஜாப்ல நம்ம என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனி நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், ஒன்னா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல, வாப்பா நம்ம வாப்பா வாப்பா அப்படின்னு அக்னி சொல்ல, சரி நம்ம என்ன இப்போ பண்ணோம்னா ஸ்வாட் டீமன், இந்த ஸ்வாட் டீமன் செலெக்ஷன் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. இந்த அகாடமியில் சிறந்த 4 ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட்டு 4 பேர் சண்டை போட்டு யார் அதில் டாப்பாக வராங்களோ அவங்க ட்ராஃபி அதில் ஜெயிச்சா ராயல் கார்ட் ஜாபுக்கு நம்ம ஈஸியாக என்டர் நம்ம குடும்பத்தோட மானமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக ராயல் கார்டே நம்ம போய் சேர்ந்துலாமா? இல்லை நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் ஹீரோன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அப்புறம் பெருமைப்படுவார், இங்கே வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும், இல்லைனா ஒரு வருஷத்துலேயே வீட்டுக்கு ஓடிட வேண்டியதா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். ஹீரோனி ஒரு மும்முரத்தோட போவேன். இவன் ஒருத்தன் சைடில் வேடிக்கை பார்க்க, டேய் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு ஒரு பிளான் போட, ஆஹா லோயிஸ் நீயா அந்த அவனுக்கு பண்ண பிரச்சனை நீ இன்னும் வர மாட்டேன்னு நீ நினச்ச, சீக்கிரமா சரியாயிட்டிய அப்படின்னு கையில் சொல்ல, அங்கே இப்போ யார் அந்த பாய்சன் கலந்தாங்கன்னா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு இருக்கோம், அது சீக்கிரமா யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பச்சை மண்டை சொல்ல, சீக்கிரமாக கண்டுபிடிங்க தேங்க்யூன்னு சொல்ல, ஹீரோனி போன வாழ்க்கையில் எவன் பாய்சன் கலந்தான்னு கண்டுபிடிக்க முடியல, இந்த வாழ்க்கையில் அது மாதிரி கிடையாது, அந்த சொட்டை யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்த தெரியும், பாய்சன் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கலக்க ஆரம்பிச்சிச்சு, கடைசியில் கையில் இருக்கும்போது அவனை காப்பாற்றினா, அவங்க நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துக்கு பச்சை மாட்டேன், அப்படியா ஏன்டா புதுசாக சாக்கு குடிக்கிறீங்க, ஒருத்தனமா மெடிக்கல் ரூமில் வந்து ஒருத்தன் சாக்கு கொடுத்தா நீ என்னமோ இங்கே வந்து ஒரு சாக்கு கொடுக்குற, நீங்களாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதாடா அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஆச்சரியப்படாத அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்லியிருந்தா மனுஷனுங்க ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோனி சொல்ல, எதுக்கும் கவலைப்படாத, அந்த நாய் நான் யாருன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு அவன் பதில் சொல்லாமல் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு கிட்ட வந்து காலில் சொல்லிட்டு போவேன். சரி இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். டவுனிங் கவுண்டுக்கு சீக்கிரமா வா, மெம்பர்ஸில் சேர்க்குறாங்க சொல்ல கையில். சரி நான் வரேன். இவனுக்கு என்னடா வேணும், நான் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு என்னை கேட் பண்ண ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு அப்படின்னு ஹீரோயினே சொல்ல, தலை நீ செம்ம கூட இருக்க தலை, அவனுங்கிட்டே அண்ணன் தம்பி மாதிரி அசால்ட்டாக பேசிய தலை அப்படின்னு சொல்ல, ஆனாலும் அவனுங்க பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கு, அவனுங்கெல்லாம் நல்ல பசங்க, இன்னும் கொஞ்சம் லூஸு பசங்க அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஹீரோனி சொல்ல, இப்போ கொஞ்சம் நிறையா உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அக்னி சொல்ல, அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்க அக்னி, ஏதோ பொருள் நான் வந்து விட்டுட்டேன் போல இருக்குவா அப்படின்னு ஹீரோனி சொல்ல, சரி நான் சீக்கிரமாக போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருக்கவே வேணாம், நீ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாக வந்துடு, கொஞ்ச நேரத்தில் செலெக்ஷன் ஆரம்பிச்சிடும் ட்ரைனிங்கு,
வந்துடு அப்படின்னு சொல்ல, சரி நான் சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்ல, அப்போ ஒருத்தன் வேடிக்கை பார்க்குறா, வந்தாச்சுப்பா அப்படியாச்சும் ட்ரெஸ்ஸிங் ரூமை நான் பார்த்துட்டேன். சீக்கிரமா அங்கே போய் அவனு ஹீரோனி போவேன். கரெக்டாக ஹேண்டில் கை வச்சு நிறுத்த, நான் மந்த மாதிரி ஆனால் என்ன மந்ததான்னு தெரில. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாட்டி சீக்கிரமா போய் ஆகணும். எனக்கு இங்கே வந்து போவே கன்வீனியன்ட்டாகவே இல்லை எனக்கு. பசங்க இருக்கிற இடம் தானே, ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்து ட்ரெஸ் மாற்றட்டாவே அப்படின்னு ஹீரோனி நினைக்க, திடீர்னு பின்னாடி ஒரு கை, சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமா போய் ஆகணும்னு சொல்ல அக்னி பார்க்க, தப்புன்னு ஒரு கை வச்சு ஹீரோனை கேட்ச் பண்ண ஒருத்தன், யாரோ நீங்கள் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இது ரொம்ப ஈஸியாக நீ தனியாக இருந்தனால அசால்ட்டாக உன்னை பிடிச்சிட்டோம், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்ல, யாரா நீங்கள் உங்களை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்ல, யங் மாச வாய் மட்டும் வதத்த மாட்டேன் பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, எப்போ என்ன நடக்க போகிறது தெரியல ஹீரோயினி, எவனாச்சும் இருக்கீங்களா ஹீரோனு கத்த, நீ பண்ண வேலையில் நான் உனக்கு வழி நான் என்னென்ன நான் உனக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல, யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.